ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸில் இப்போ ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்து யூடியூப் தரப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக இன்னும் அவைலபிள் ஆகலை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பர்பஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்டேட் ஆனால் அதை பற்றினா மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மல் வீடியோவில் இருந்து எடுக்கிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம், ஷார்ட்ஸ் இல்லாமல் நார்மலான ஒரு லாங்கர் வீடியோ அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து கொடுப்போம். பட் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோல முக்கியமான பார்ட்டா இருக்கக்கூடிய இடங்களை நம்ம டைரக்டா யூடியூப் ஆப்ல இருந்தே ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் மூலியமா அப்லோட் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அதுல இருக்கக்கூடிய பேசிக்கான டூல்ஸை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ எடிட்டிங் வந்து நார்மலா வந்து ஒரு பெரிய கண்டென்ட்ல இருந்து ஷார்ட்ஸ் மேக் பண்றீங்கன்னா தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் மாதிரி ஆட் பண்ணுவீங்க. ஃபன்னா கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய பேக்ரவுண்ட்ல ஏதாவது வாய்ஸ் வந்து சில இடங்கள்ல கொடுப்பீங்க. அந்த மாதிரி வந்து இருக்காது. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சின்ன கிளிப் வந்து இருக்கு, அந்த ஒரு கிளிப்பை போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பா உங்களுடைய டயத்தையும் சேவ் பண்ணும். குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல இருந்தாப்லயே அந்த ஒரு வீடியோ வந்து டைரக்டா ஷார்ட்ஸ்லயும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது நார்மலா நீங்க கிரியேட்டர் ஷார்ட்டை கிளிக் பண்ணியே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி. அதாவது வந்து நார்மலா நம்ம வந்து கிரியேட்டர் ஷார்ட் கிளிக் பண்ணுவோம் இல்லையா அப்லோட் செக்ஷன்ல, அது வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நம்ம வந்து எந்த வீடியோல இருந்து நமக்கு வந்து ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணமோ அந்த ஒரு வீடியோக்குள்ளே போன உடனே கிரியேட்னு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஷார்ட் சிம்பிள் போட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட்ஸை வியூ பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து எந்த சேனல் வீடியோலேருந்து எடுத்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் ஒரு கேமிங் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, குக்கிங் வீடியோஸ் மேக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கட்டும், எந்த ஒரு வீடியோஸ் இருந்தாலுமே எல்லா கேட்டகரிலையும் ஏதோ ஒரு ஃபன்னான வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிளிப் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய சேனல்லே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு எதில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா iOSல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து நீங்கள் 60 செகண்ட்ஸ்க்கு, அதாவது 60 வினாடி வந்து மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் ஒரு 30 செகண்டோ இல்லைனா 20 செகண்டோ மாதிரி கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி பர்டிகுலராக எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு 20 செகண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே உள்ள வீடியோல இருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மிச்சம் வந்து ஒரு 40 செகண்ட் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கேமராவை யூஸ் பண்ணி நீங்க பேசுற மாதிரியோ இல்லை எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய கேலரியிலேயே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜையும் நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இந்த அப்டேட் இப்போதைக்கு iOSல இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஆண்ட்ராய்டுக்கு வரதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய வீடியோல இருக்கக்கூடிய பர்டிகுலர் பார்ட்ஸா சின்ன சின்ன கிளிப்ஸா வேணா நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா யூடியூப் ஆப்ல கொடுத்துருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்க்கான டூல்ஸை தவிர நீங்க எதையும் யூஸ் பண்ண முடியாது. லைக் நீங்க வந்து நார்மலா வந்து ஏதாவது ஒரு பெரிய வீடியோ கண்டென்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மேக் பண்றீங்கன்னா சின்ன சின்னதாக எடிட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். எந்த கிரியேட்டரா இருந்தாலுமே ஒரு முக்கியமான விஷயங்களை ஷார்ட்ஸ் மூலியமா தெரிவிக்கிறதுக்கு, அதுவும் குயிக்கா தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடா இது இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல எழுதி பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸும் ரெகுலரா கொடுக்குறதுக்கும் இது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்னதான் லாங்கர் வீடியோஸ் மேக் பண்றோம், அதுவும் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கா தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷனா அப்படின்னு நினைக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் சரி, அதே சமயம் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கும் சரி கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல வந்து போகும்போது நீங்க கண்டினியூஸா ஷார்ட்ஸ்லயும் வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதுவும் ரீச் வந்து கிடைக்கும். அதுலயும் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுடைய சேனலை க்ரோ பண்றதுக்கு கண்டிப்பா அது வந்து ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கம்பேர் டு வந்து தனியா அதை எடுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அந்த மாதிரி பண்றதுங்கிறது. ஸோ அது வந்தோடனே கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த அப்டேட் பத்தின டீடைல்ஸ் சொல்ல நினைச்சோம், கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, எலிமெண்ட்ஸ் இந்த மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.